அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டிங் ஃபிக்ஸ் பண்றது நல்லதுன்னு நான் நினைப்பேன். எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளா தான் நான் மாட்ட முடியும். கொஞ்சம் வேணா என்னால மாத்திக்க முடியும். இப்போதைக்கு நான் இதை காலியா வைக்கிறேன். யாரு யாரு தெரியலையா? பார்த்தா தான் தெரியும். Hi all, welcome back to our channel Charan's Diary. So நம்ம இயர் எண்ட் செலிப்ரேஷன்ல இருக்கோம், ஃபெஸ்டிவ் சீசன்ல இருக்கோம். கிறிஸ்மஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ தான். நாங்க வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து கிறிஸ்வா வந்ததுக்கு அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி வச்சிட்டு இருந்தோம். சோ இந்த வருஷமும் நாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க போறோம். சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் செலிப்ரேஷன்லயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்றது தான். சோ அதை எப்படி டெக்கரேட் பண்றதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம், எந்த இடத்துல நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வைக்க போறோம்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சோ நான் இந்த கார்னர் வந்து எடுத்திருக்கேன். சோ இந்த பார்ட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இங்க தான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ குடில் எல்லாமே வைக்க போறோம். அதனால சோ எஸ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எஸ், எல்லோரும் கிறிஸ்மஸ் வெக்கேஷனில் இருப்பீங்க. நாங்களும் வந்து வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருந்தோம். ஸோ அதனால் இந்த விலாகை போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிறிஸ்மஸே முடிஞ்சிருச்சு. பட் தென் நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஸோ ஓகே, நம்ம அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பாருங்கள். கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணுறது யாருக்கு தான் பிடிக்காது, ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயம். அதனால் வந்து நானும் வந்து ஹாப்பியாக அது பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எப்பவுமே வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வந்து இல்லை ஹேங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம லைட் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அங்கங்கே ரொம்ப வந்து மெஸ் ஆகிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து அதை லைட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் ஃபர்ஸ்ட் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் தேவையோ அங்கே வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து மாட்டலான்றது என்னோட கருத்து. உங்களுக்கு எது மாதிரி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் மாட்டிடலாம். ஸோ கிறிஸ்வா தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்து தர போகிறான். ஸோ எடுத்து கொடுங்க கிறிஸ்வா. ஃபர்ஸ்ட் ஸ்டார். ஓகே, ஸ்டார் வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். ஏன்னா மேலே வந்து வேற ஒரு ஸ்டார் வைக்க போகிறோம்ல. ஒரு இயரில் வந்து நிறைய ஃபெஸ்டிவல் வருது. கார்த்திகை தீபம், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் நம்ம டெக்கர் ஐட்டம்ஸ் வாங்குவோம். ஸோ அது ஃபஸ்ட் டைம் வாங்கும் போதே நம்ம குவாலிட்டி நல்லா செக் பண்ணி அது நம்மளுக்கு தேவை இல்லையான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா ஒன்ஸ் இன் எ வைல் தான் நம்ம அதை வாங்க போகிறோம். வாங்கிட்டா அதை வந்து பல வருஷம், சர்டன் இயர்ஸ் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும் போதே நல்ல குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு வாங்கணும். நான் இதை வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. நான் இன்னமும் பத்திரமா வச்சுருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகாக அதை வந்து பாக்ஸில் wrap பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் அதை திருப்பி எடுப்பேன். அதோட குவாலிட்டியை வந்து நான் பத்திரமா பார்த்துப்பேன். ஸோ எப்பவுமே வாங்குறது பெருசில், அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ வந்து எல்லா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வந்து மாட்டியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபைனலி நம்மளோட ஸ்டார் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைட் போட்டு பார்க்கலாம். எஸ், நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்கு போகலாம். ஸோ வந்து ஒரு ஸ்னோ எஃபெக்ட் வரணுன்றதுக்காக நான் வந்து இந்த ஒயிட் டவல் வந்து எடுத்திருக்கேன். அதை கீழே போட்டுடலாம். ஓகே, ஸோ என்கிட்ட வந்து இந்த கோஸ்டர் செட் இருக்கு. இதை வந்து ஒரு ஸ்னோ கார்ட்டா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 ரெயின்டியர் இருக்கு. அதை வந்து நான் முன்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஓகே, இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். என்கிட்ட அந்த கோஸ்டர் செட் இருந்ததுனால எனக்கு இந்த தாட் வந்துருச்சு. சரி ஓகே, நம்மள்ட்ட ரெயின்டியரும் இருக்குது, இதுவும் இருக்குது, நம்ம வந்து இந்த கார்ட் வந்து ரெடி பண்ணேன். உங்களுக்கு வேறு மாதிரி ஐடியாஸ் இருந்தால் அதையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிறிஸ்மஸ் டெக்கர் ஐடியாஸ் போட்டிருப்பேன். ரொம்ப யூனிக்காக, ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சது நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். வேறு ஏதாவது டிஐவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, டெக்கர் ஐட்டம்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்னோட டெக்கரேஷன் ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ வந்து லைட்டிங் இங்கே போட்டுடலாம். ஸோ இங்கே லைட்டிங் போட்டால் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இங்கே வந்து இந்த ஸ்டார் லைட்ஸ், மல்டி கலர் ஸ்டார் லைட்ஸை வந்து நான் இங்கே போட போகிறேன். ஓகே, ஸ்டார் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது காஸ்டியூம் சேஞ்ச், கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிடலாமா? ஸோ கிறிஸ்மஸ்க்கு நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். ஸோ இப்போ ஃபைனல் டெக்கரேஷன், ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்றத லைட்டிங்கோட பார்த்துடலாம் வாங்க.
கிளாஸ் வந்து கிஃப்ட் வைப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நான் இதை காலியாக வைக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து கிறிஸ்வா ஏஞ்சி பார்த்தோன்னே இதில் கிஃப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் குட் பாயாக இருந்தால் வந்து சாண்டா கிளாஸ் வந்து இதில் கிஃப்ட் வைப்பாருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வைக்கிறாரா இல்லையான்றதை நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ எஸ், என்னோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ், நாளைக்கு மார்னிங் கிறிஸ்வா ஏஞ்ச் வந்து கிஃப்ட்டை வந்து பிரித்து பார்ப்பாரு. ஸோ அதுதான் என்னோட ஃபைனல் கிளைமேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே 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 எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? எங்கே ஏறுறீங்க? ஹலோ ஹலோ, இறங்குங்க, கீழே இறங்குங்க. என்ன பார்க்க போகிறீங்க? கிஃப்டா? யார் வச்சிருக்கா? யார் வச்சிருக்கிறது கிஃப்ட்டு? யாரு யாரு? கிறிஸ்மஸா? அவ பேர் என்ன? சாண்டாவா? உங்களுக்கு கிஃப்ட் வச்சிருக்காங்களா? என்ன கிஃப்ட் வச்சிருக்காரு தெரியலையா? பார்த்தா தான் தெரியும். என்னது என்னது? என்ன காமிங்க? ஓ, சாண்டா கிளாஸ் உங்களுக்கு கார் வச்சிருக்காங்களா? குட் பாயா இருந்தீங்களா அப்போ நீங்க? அம்மா கிட்ட எல்லாம் குட் பாயா இருந்தீங்களா? ஹாப்பியா? இங்க பார்த்து சொல்லுங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. நாங்கள் வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ், ஆக்சுவலி குடிலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டாய்ஸ் வைக்காம வந்து ஐ மீன் அந்த பேபி செட் வாங்காமல் நாங்கள் வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்போம். ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வந்து வேற ஒரு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது மாதிரி வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நாங்கள் குடில் பண்ணியிருக்கோம். அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் ஐட்டம்ஸை வச்சு இன்னும் வேற என்ன யூனிக்காக டிஃப்ரெண்ட் வேரியஸ் வேஸில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணலான்றதை இந்த போன வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் டோட்டல் செட்டப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் போச்சு அண்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு எனக்கு இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த பாட்டு. ஸோ நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணி கிறிஸ்மஸ் வந்து டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலி ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஆல் a merry Christmas and advance happy new year. Hope you all like the video. See you in next video. அது வரைக்கும் signing off from Charan's Diary. Bye. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.